ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. அதோட விழாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு கிளம்பிட்டாங்க சபரிமலைக்கு. அதோட விழாக் தாங்க. இது என்னென்னா, காலையிலே வெள்ளனா எழுந்திரிச்சு 4 மணிலேருந்து ஆரம்பித்தாச்சுங்க பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு. என்னென்னா, சக்கரை பொங்கல், அப்புறம் வெள்ளை சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணோங்க. லெமன் சாப்பாடு ரெடி பண்ணோம். அது வந்து எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஷேர் பண்ணலை. சக்கரை பொங்கல் வந்து நல்லா பொங்கிருச்சுங்க நல்லபடியாக. நான் பொதுவாகவே வீட்டில் செஞ்சாலுமே சாமிக்குன்னும் போது இந்த மாதிரி தான் செய்வேன். அது வந்து அந்த பொங்குறது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு குட் வைப் கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவேன். பண்ணிவிட்டு அப்புறம் அதில் நமக்கு வெந்தாலும் அந்த சட்டி பத்தலை. அதனால் அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டேங்க. கிளறி விட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட குலைவாக வெந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம வெல்லம் சேர்த்து அதை நல்லா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணுங்க. அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் நம்ம சேர்த்து வதக்கி அதையும் அதில் ஊற்றிடணுங்க. ஊற்றி நல்லா கிண்டிட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து நம்ம வெள்ளை சுண்டல் தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டாச்சுங்க. தேங்காய் துருவி சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மாலை போட்டு பூ வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கும் வாழை இலை போட்டு இதில் தேங்காய் வாழைப்பழம் நம்ம செஞ்ச பிரசாதம் எல்லாமே வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போய் இருமுடி கட்டிட்டு ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. இதாங்க டியூஸ்டே எடுத்த விலாகு. இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம்.